இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் நிலைமை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அம்மா, உனக்கு தெய்வமாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்ல சூர்யா. ஆனா கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி, ஏன் நீ என்ன தப்பிச்சு போக சொல்லி சிக்னல் கொடுத்த? நான் தப்பிச்சு வந்ததுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மேடம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். என்ன என்ன துர்கா சொல்றாரு? அத விடுங்க சூர்யா. நான் எதுக்கு உங்களை தப்பிச்சு போக சொன்னேன்னா, காலையிலேயே நீங்க அரெஸ்ட் ஆகியிருந்தா உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு பயந்துதான் நான் உங்களை தப்பிச்சு போக சொன்னேன். நீங்க கோர்ட்ல ஆஜரானீங்கன்னா ஜட்ஜ் உங்களை ரிமாண்ட் பண்ணுவாரு. போலீஸும் உங்களை அடிக்க மாட்டாங்க. அதனால்தான் நான் வக்கீலோட வந்திருக்கேன். வாங்க சூர்யா, நம்ம செங்கல்பட்டு கோர்ட்ல போய் ஆஜராயிடலாம். 1 வீக்ல உங்களை ஜாமீன்ல எடுத்துறோம் சார். இல்ல துர்கா, நான் கோர்ட்ல சரண்டர் ஆக மாட்டேன். நீ சொன்னதால மட்டும் நான் வீட்ல இருந்து தப்பிச்சு வரல. நீ சொல்லாம இருந்திருந்தாலுமே நான் தப்பிச்சு தான் வந்திருப்பேன். என்ன சொல்றீங்க? தெய்வமாவை கண்டுபிடிக்காம நான் அவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆக மாட்டேன். தெய்வமாவை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் என்ன தூக்குல போட்டா கூட நான் கவலைப்படுறேன். ஐயோ சூர்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தேவி மாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அதோட உங்களை இந்த கேஸ்ல இருந்து என்னால கண்டிப்பா வெளியில கொண்டு வர முடியும் சூர்யா. என்ன நம்புங்க ப்ளீஸ். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு துர்கா. ஆனா நீ சொல்ற மாதிரி இப்போதைக்கு நான் கோர்ட்ல சரண்டர் ஆக மாட்டேன். ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாத. வக்கீல் சார், நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன் மேடம். அங்கிள், அந்த பால் கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஹேய் துர்கா, என்னாச்சு? தேவிமா என் பக்கத்துலயே இருக்காங்கன்னு என் உள்ளுணர்வு சொல்லுதுங்க. நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். இல்ல, நீ இப்ப டிபார்ட்மெண்ட்லயும் இல்ல. தெய்வமாவை கண்டுபிடிக்க என்ன பிளான் வச்சிருக்க? டெய்லி நியூஸ் பேப்பர்ல தேவிமா போட்டோவோட காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்க போறேன். தேவிமாவை வச்சிருக்கிறவங்க நம்ம கிட்ட ஒப்படைக்கலனாலும் தேவிமாவை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. சரி, நல்ல ஐடியா தான். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதையும் பண்ணிடு. துர்கா, நீ அடிக்கடி இங்க வராத. போலீஸ் ஓ மொபைலையும் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க பத்திரமா இருங்க சூர்யா. சரி, ஓகே. நீ ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும்.